நிறைய பேர் ஜிம்முக்கு போகணும்னு ரெசல்யூஷன் எடுக்க போறாங்க. பேர் வந்தா ஜிம்முக்கு போகணும்னு நினைக்க மாட்டாங்க, பஸ் எந்த பார்ட்டி போலான்னு நினைச்சிட்டு அந்த 1ஆம் தேதி தான் சார், 2ஆம் தேதியில இருந்து நாங்க ஜிம் போவோம் சார். 1ஆம் தேதி போறதே மோசம் தானே. 1ஆம் தேதி அன்னைக்கு அம்மா அப்பா காலில் விழுந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு சாமி கும்பிட்டு நிம்மதியா வந்து 1ஆம் தேதி அன்னைக்கு செய்கின்ற தொழிலை தெய்வமாக வைத்து அந்த நாள் அதை துவங்கினா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். சூப்பர். ஓகே ஓகே சார். ஸோ ஒன் ஃபைனல் டிப்ஸ், இந்த விஷயத்தை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க, உங்களுடைய பிசிக்கை கரெக்டா வைங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? சரியான உறக்கம், சரியான நேரத்தை சாப்பிட்றது, அண்ட் மனசையும் உள்ளத்தையும் உடலையும் உறுதியாக நேர்மையாக ஆரோக்கியம் வச்சிருந்தாலே போதும். வாழ்க்கையில் எதையும் அட்ஜஸ்ட் பண்ணா நினைக்கிறேன். நிக்கு வந்து என் அம்சம் பெருசு உன் அம்சம் பெருசுன்னு ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கிட்டாரு. ஆனால் 2 பேரும் 1 மந்த் டைம் எடுத்திருக்கோம். அந்த 1 மந்த்க்கு அப்புறம் யார் ஆர்ம்ஸ் பெருசா இருக்குன்னு முடிவு கட்டுறதுக்கு எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ ட்ரைனிங்ல இருக்கீங்களா? ஆரம்பிக்க போறேன். ஓகே ஓகே. ஏதாச்சும் டிப்ஸ் சொல்லுங்களேன் சார். பசங்களும் சொல்லலாம் நாங்களும் ரெகுலரா ஜிம் போறோம் எல்லாம் பண்றோம், இன்னும் ஒரு மாற்றம் நிகழ மாட்டுதேன்றாங்களே சார் பசங்க. டிப்ஸ் கொடுக்கலாம் பாஸ், அது வந்து கரெக்டா பயன்படுத்தணும்ல.